இப்போ நான் இங்க வந்திருக்கோம், தந்திரிமலை காட்டுக்கு வந்திருக்கோம். தேடினா தான் கிடைக்கும். யார் கூட்டி வந்தது? நம்ம நவாப் ப்ரோ கூட்டி வந்தாரு. என்னன்னு சொல்லி தந்திரிமலையில புதையல் இருக்குன்னு கூட்டி வந்தாரு. இல்ல புதையல் 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 இருக்குன்னு. புதையலையும் காணா, புள்ளையிலையும் காணா. நாங்களும் வந்திருக்கோம் தனியா. என்னன்னு சொன்னா இப்ப விரைகளை நான் ஒரு ஜோக் ஒன்று படிச்சேன். என்ன ஜோக்கு? பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கல ஒரு அக்கா நம்பர் கேட்டா எந்த அக்கான்னு நான் திருப்பி கேட்க யாருக்கிட்ட ஒரு அக்கா ஒரு ஆள்கிட்ட எந்த அக்கான்னு கேட்க பாவக்கான்னு சொல்லிவிட்டான். பாவக்கா நல்ல ஜோக். எல்லாம் கை தட்டுங்க பாப்போம், ஜோரா கை தட்டுங்க பாப்போம். இப்ப விரைகளை படிச்ச ஜோக், விரைகளை படிச்ச ஜோக் நல்ல ஜோக். இப்ப எங்க வந்திருக்கோம்? வவுனியா காட்டுல தண்ணி உள்ள காட்டுக்கு வந்திருக்கோம். வணக்கம். நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இலங்கையில் அன்றாபுரம் மாவட்டத்தில் இருக்கிற தந்திரிமலைக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தந்திரிமலை எப்படி தெரிஞ்சிருக்கிறோம். நீங்கள் கிரேட் 6ல் குகை ஓவியங்கள், தந்திரிமலை குகை ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஹிஸ்ட்ரியில் எல்லாம் நீங்கள் இந்த பாடத்தை வந்து படிச்சிருப்பீங்க. தந்திரிமலை குகை ஓவியம் ரொம்ப, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் இந்த குகை ஓவியங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. விஜயன் இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, குகைனியோட இங்கே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா கதைகள்லாம் இருக்குது. அப்படி நிறையா வரலாற்று பக்கங்களை கொண்ட ஒரு மலைக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இன்னைக்கு வந்திருக்கிறோம். இவ்வளோ இயற்கை காட்சிகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஃபுல்லாகவே கருங்கல் பாறையால் ஆக்கப்பட்டிருக்குது இந்த இது. அதுக்கு மேலே தான் அந்த விகாரியம் அமைச்சிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த குளங்கள், இந்த ஆறு, இந்த கால்வாய் எல்லாமே வேற லெவலாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அண்ணா? குகை ஓவியத்தை பார்க்குறதுக்காக இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் எல்லாம் தாண்டி உள்ளால வந்தாச்சு. இப்போ போயிட்டு குகை ஓவியத்தை பார்த்துட்டு அங்கே என்ன மாதிரி இருக்குது. நிறையா குகை ஓவியம், அதாவது இதில் மெயினான குகை ஓவியம்னு சொன்னால் ஒரு மனிதன் வந்து ஒரு மிருகத்து மேலே ஏறி இடது பக்கமாக திரும்பி உட்காந்துருக்க ஒரு ஓவியம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியம் அப்படின்னு காலையில் தான் நான் சர்ச் பண்ணி படித்தேன். அப்போ அதை வச்சு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை போய்ட்டு நாங்கள் பார்த்துட்டு வருவோம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. மைக் எங்கே அடிச்சிருக்கீங்க? இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா வந்திருக்கேன். எங்களை கூட்டிகிட்டு வந்த கைட் வந்து நவாபுரோ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களை கூட்டிகிட்டு வந்தவர். ஆனால் அவர் தனியாக போகிறார். என்னென்னு கேட்டால் நானும் இப்போ நிறைய வேண்டா வந்து உங்களை நான் அவருக்கு பார்த்தேன், அப்புறம் வேண்டாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்ன தான் சொல்கிறார். எங்களுக்கு என்ன தெரியல. அவர் என்னென்னு சொன்னால் இப்போ பைக்கில் ஸ்பீடாக வந்தார், பயங்கர ஸ்பீடாக வந்தார். எனக்கு நான் பின்னால் இருந்தேன், எனக்கு என்ன தெரியல. சரி, அப்போ பின்னால் இருந்து வர எனக்கு பயமாக இருந்துச்சு. அப்போ பார்த்தா பைக்கிட அந்த பிரேக்கிட நட்டு இருக்குல்ல, அது நட்டு வளர்ந்துட்டு சத்தம் கெடுக்க இருக்கு. அது என்னன்னு சொன்னால் அந்த R15 சத்தம் டொக்கன்னு சத்தம், அந்த சத்தத்தில் கேட்டு வந்தது. நான் அப்புறம் என்னென்னு கேட்குறேன்டா, எங்களுக்கு முன்னால் போகிறவட்ட பைக்கிட சத்தமானு கேட்டேன். அவன் எங்களுக்கு முன்னால் போகிறவன் பைக் வந்து என்ன 10 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டான். அதுக்கு பிறகு ஆள் வந்து கேட்குது, இது என்ன எங்களுக்கு முன்னால் போகிற ஆள்கிட்ட பைக் ஒன்று. அப்போ அது என்ன ப்ரோ, இல்லை ப்ரோ இது எங்கள் பைக்கில்னா சத்தம் போகுது. நவாபுரோ இந்த தூண்டில் நூலை பிச்சு அதை கட்டி போட்டான். மராணி ஃபர்ஸ்ட்டாக வந்த ஸ்டோரி. அதுக்கு பிறகு வாங்க உள்ள என்ன நட இருக்குன்னு பார்ப்போம். உயரத்துக்கு வந்துட்டோம், உச்சிக்கு. இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபர் ஒரு மராணியில் கண்டிருக்காரு, அதை போட்டோ அடிச்சே தீர்வேன் இருக்காரு. காட்டு விலங்கு அடிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆள் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஆனால் பொம்பளை ஹெல்மெட் தான் வச்சிருக்காரு. 100 ஃபோட்டோ அடித்தா தான் இல்லை எனக்கு ஒரு ஃபோட்டோவாவது நல்ல ஃபோட்டோ கிடைக்கும். நான் அடிச்சிருக்கேன். அப்படி ஒரு திறமையான ஃபோட்டோகிராஃபர் தான் நம்ம கூட்டி வந்திருக்கோம் இப்போதைக்கு. அவர் திறமையை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திருப்பி நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. அழகான ஒரு பிரதேசம். 1 hour ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தா தந்திரிமலை
தந்திரி மலையில இருக்கீங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது டிஜே தர்ஷன் வ்ளாக்ஸ். ஓ விக்கெட் போடுறதுனா அண்ணா பேரே வச்சாச்சு. போட்டோகிராஃபர்ல கேமராகிராஃபர் நவலக்ஷன் போட்டோகிராஃபி. விக்கெட் போடுறதுனா இங்க வந்தா நல்ல வியூ. ஒரு கேமரா இருக்க ஒரே நோக்கத்துக்காக ப்ளாக் செய்யறோம்னு வந்திருக்கோம். நாங்க 1 hour டிராவல் பண்ணி இந்த மலைக்கு நாங்க வந்திருக்கிறோம். ரொம்ப எல்லாம் செலவழிக்கல, பெட்ரோல் செலவு மட்டும் தான். பெட்ரோல் செலவு மட்டும்தான். மற்றபடி பெப்சி அது வாங்கின சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஏரியா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நல்ல பெட்ரோல் சொல்ல நல்லா எங்களுக்கு வீடியோகிராஃபரா ஒர்க் பண்ணுவேன். இந்த சேனல் புதுசா ஒரு ஆள் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் வந்து தனுஷியன். ரொம்ப நன்றிண்ணா, மறக்கவே மாட்டோம் இந்த ஹெல்ப். எங்க வந்துருங்க, வந்து கூப்பிட்டு போயிடுவேண்ணா. இப்போ என்னன்னா நாங்கள் காற்று குறைஞ்ச பகுதியை நோக்கி செல்கிறோம். இவ்வளோ நேரம் அடிக்க வேண்டிய போட்டோ அடிக்க முடிஞ்ச ஸ்நாக்ஸ் எடுத்தோம், சோடா குடிச்சிட்டு. இப்போ அடுத்து கைடன் வழிகாட்டலுக்கு அமைய நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா குகைக்கு. இந்த போர்டை பார்த்தீங்கன்னா சிங்களத்தில் அடிச்சிருக்கு. சிங்களத்தில் என்ன அடிச்சிருக்குன்னு சொல்லணும்னா பிராக் ஐதிஹாசிக குகை ஓவியங்கள், சொல்லப்பட்ட பழங்கால ஓவியங்கள் மற்றும் கல்குகைன்னு போட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் அதை நோக்கி செல்கிறோம். என்னன்னு சொன்னால், நான் ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே வந்து தொப்புக்கு போனோம், செம்ம காற்று அங்கே. அதனால அங்கே எங்களால் என்ன செய்ய முடியலைன்னா பேச முடியல. பேச காற்று தான் வந்து ரொம்ப கூடுதலாக இருந்ததுனால எங்களால் பேச முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் இப்போ சரியாக போயிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்தில் உள்ள குகை ஓவியங்கள், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுல அந்த குகை ஓவியங்கள் இருந்ததா சொல்லப்படுது. உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனா வரலாறு அப்படிதான் கூறுது. இருந்துச்சு. அப்ப அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வரலாறு புத்தகங்களையும் சரி, சித்திர பாடங்கள்ல நோட் பாடத்துலையும் சரி, தந்திரிமலை குகை ஓவியங்கள்னு தனியான ஒரு பாடமே எங்களுக்கு வந்து இருக்குது. நாங்கள் அதை படிச்சிருக்கிறோம். ஸோ அதன் வழியாக நாங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம்னா குகை ஓவியங்களை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து விஜயன் வந்து இங்கே இருந்ததாகவும் வந்து இருக்குது. யார் விஜயனா? விஜயன் வந்து உண்மையாது விஜயன் குவேனியை கூட்டி வந்ததாக ஒரு கருத்து இருக்கு. அது மன்னாருக்கும் இதுக்கு சரியான கிட்ட, அதனால தான் சொல்றாங்க குவேனி இங்க கூட்டி வந்திருக்கலாம் என்று. குவேனியின் வழிகாட்டல் தூண்டுதலின் பேர் இங்கே விஜயன் வந்ததாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. இப்ப பத்தி நேற்று டிக்டாக்ல வீடியோ ஒன்று பார்த்தேன். ஏஐல விஜயன் வந்திருந்தா குவேனி கதைச்சிருந்தா எப்படி இருக்கும்னு. ஆய் குவேனி அவாயோ விஜயன் கேட்கிறாரு. அவ கேக்குறா சிங்களத்துல. குவேனி சிங்களத்துல காய்ச்சிருக்குமா தமிழ்ல காய்ச்சிருக்குமா? அதானே அவ சொல்றா ஏஐல ஏஐ வீடியோன்னு. இந்த வாட்ஸ்அப் நம்பர் தரோம் அவங்களுக்கு விஜயன். நம்ம அடுத்த போர்டுக்கிட்டே வந்துட்டோம், ஆனா இன்னும் குகையை காங்கல. ஸோ மிச்ச நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஒரு யூடியூப்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தளத்துக்கு, அதாவது ஒரு சுற்றுலா தளம். ஆனால் கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கு. ஏன்னா யானை வருமோ தெரியல, 6 மணி ஆக போகுது. உண்மையாவே நாங்கள் நிறைய இடத்துல வந்து யானை விட்டு லத்தியெல்லாம் பார்த்தோம். அதனால கன்ஃபார்மா அங்கே யானை வந்து இருக்குது. எங்களை கூட்டி வந்து கைடை காணல. கைடு இருக்கிறார். வேற லெவலா இருக்கு இந்த இடம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். செம்ம பேக்ரவுண்ட் பாருங்க, ஒரு அமைதியான சூழல். நைட்டுக்கெல்லாம் மாட்டினா சரி, ஏன்னா யானை கிட்ட ஓடக்கூட வழி இல்லை. நான் வர முன்னுக்கு நினைச்சேன் தந்திரி மலையா இங்க போகணுமா, கட்டாயம் போகணுமா அப்படின்னு ஒரு யோசனையா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து இந்த பிளேஸை பார்த்துட்டு அடிச்சு போட்டோ ஆட்டினா நெருப்படி போட்டோ. அப்படி ஒரு அப்செட்ல நல்லதா இருக்கு. அப்படி ஒரு அப்செட்ல ஏரியா நல்லதா இருக்கு, செம்மையா இருக்குது. போட்டோஸ் ஆட் பண்றேன், வீடியோல வரும். இப்பொழுது எங்கே போய்கொண்டிருக்கோம்டா, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கைட், அதாவது நவாபுரம் அவர்களின் வழிகாட்டல் காமிய குகை ஓவியத்தை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம்.
ஓ நம்ம ப்ரோ சிரிச்சு போய் கொண்டிருக்கார். ஏன்னு தெரியல, நாங்கள் கதைக்கிறது அவருக்கு சிரிப்பு, அவர் பாடி லாங்குவேஜ் அப்படித்தானா தெரியல. விக்கெட் போலர் தானா என்ன பேசுங்க. இப்போ நாங்கள் எங்கேண்டா போய் கொண்டிருக்கோம். இப்போன்னு சொன்னால் அந்த நாங்கள் ஃபேஸ்புக்கில் கிரிக்கெட் பார்க்குறோம். கிரிக்கெட் பார்த்து கொண்டு இடைக்குள்ள ஒருத்தன் வருவான், விக்கெட் போலர் தானா என்ன கேட்கியா, விக்கெட் போலர் தானா என்ன கேட்கியா அப்படின்னு கத்தி கொண்டிருக்கான். ஸோ நான் அதனால் என்ன செய்ய வேண்டாம், இப்போ ஃபேஸ்புக்கில் கிரிக்கெட் பார்க்குறது நிப்பாட்டோம். சரியா? வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட் கிரிக்கெட் போட்டு பார்க்குறதுக்கு இருந்தா சொல்லுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. ஏன்னா அடிக்கடி வந்து சொல்லி கொண்டிருக்கான் விக்கெட் போல தாங்க முடியல. ஒவ்வொரு காலம் விரைகளையும் அவனை அப்படி அடிச்சு கண்டா பார்த்து கொல்லணும் போல கிடையாது. அப்படிதான் கைட் எங்களை கணக்கெடுக்கிறாரு இல்ல, கண்டுக்கிறாரே இல்ல. கைட் போய்க்கு கைட் எங்களை கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா? ஹாய், எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. உண்மையா பார்த்தா செம்ம பிளேஸ். இதுக்குள்ள இருட்டு இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா 6 மணி ஆகி 6 மணிக்கு தாண்டி மாதிரி கிடக்கு. ஆனா மேல பார்த்தோமுக்குன்னா வெய்ய அடிச்சு கொண்டு இருக்குது. மேல வெய்ய அடிச்சு கொண்டு இருக்கு. எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இருட்டாங்க கிடக்கு, எங்க போறோம்னு தெரியல. ஒரு குகையை நோக்கி போய்கொண்டிருக்கோம். ஐயோ, நாங்க இப்ப போறது அமேசான் காட்டுல அரிய வகை மூடியை தேடி போயிட்டு இருக்கோம். நான் உங்க ஹேர்விக், நான் உங்களை டியூலக்ஸ். இது ஒரு ஆபத்தான காடு. நீங்க இதை பாத்தீங்களா? அங்க ஒரு அழகான பாம்பு இருக்கு சார். இந்த மாதிரி நான் அவதார் படத்துல பாத்திருக்கேன். இங்க பாருங்க, முரட்டு கோழி குஞ்சு, முரட்டு குரங்கு குஞ்சு. அது நம்ம குரங்கு, நம்ம மங்கி. ரைட், இப்போ நாங்கள் வந்து உத்தியோகபூர்வமாக இலங்கையின் மிக பிரசித்தி பெற்ற குகை சித்திரங்கள் தந்திரிமலை குகை ஓவியத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். புராதன, அதாவது கிறிஸ்துவின் 3ஆம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட குகை ஓவியங்களை வந்து நாங்கள் இப்போ அவங்க முன்னாடி வந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் அதை பார்க்கலாம். உள்ளுக்கு போயிட்டு இவ்வளோதான் குகை ஓவியத்தை காணல பார்த்தீங்கன்னா, குகை ஓவியத்தை காணல. இவர் தான் மெயினாக போட்டிருப்பாங்க எல்லாத்துலேயும். இப்போ ஏதோ கீறி இருக்காங்க போல. உண்மையாக பார்த்தா நாங்கள் குகை ஓவியத்தை பார்க்க வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் குகை ஓவியம், இது ஓவியம் மட்டும்தான் இருக்குது, குகை ஓவியத்தை காணோம். சரி வாங்க, நம்ம அங்கால போயிட்டு இந்த வழியாக போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. ரைட், ஃபைனலி we got it. ரைட், குகை ஓவியத்தை நாங்கள் பார்த்துட்டோம். மரமெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. வளர்க்குறாங்க போல கருவேப்பில் மரம். என்னன்னு சொன்னா இனி வர வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த விக்கெட் போல தானே நிப்பாட்டுவோம். வேன் ஒன்று கொண்டு வரும். வேன் ஒன்றில் வந்தோம்னா சரியா, மீன் வாங்கிட்டு வந்தோம்னா வாங்கிட்டு வந்தா வேண்டாம், ஒன்று போட்டு நல்லா சமையல் ஒன்று சமைச்சு சாப்பிட்டு இருட்டில் யானைகிட்டே மாட்டுப்பட்டு அடி வாங்கி உயிரோட போயிட்டோம்னா போதும். ப்ரோ தூண்டில் வாங்கிட்டு வரலண்ணா? தூண்டில் கிடையாது. எங்கே கிடக்கு? பேக்கில் பைக்கு கட்டினாங்க. தூண்டில் தூண்டில்லாம் வச்சிருக்கோம். ஆனால் இப்போ இனி மீன் பிடிக்கிறது காணாத டைம் 6 மணி ஆச்சு, மீன் நம்மளை பிடிச்சிட்டு போயிடும். அதனால நம்ம என்ன செய்வோன்னா, முடிஞ்ச அளவு அடிக்க முடிஞ்ச பொட்டவெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஏரியா விட்டு புறப்படுவோம். எங்கேருந்து தந்திரி மலையிலேருந்து வன்னிக்கு போகிறோம். திரும்ப இதுக்கு போறாருன்னு விளங்கல. அவரோட வேகம் தான் எங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கு. கைட் வேகம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாரு பொடி அந்த, அதனால அவர் வேகமாக நடக்கிறார். நாங்கள் வயசு போனாக்கள் நாளைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வர என்ன செய்ய போறாங்க, என்ன செய்யறதுக்காக போல வேகமாக போறாங்க தெரியல. இப்போதைக்கு நாங்கள் தான் கத்தி பார்த்தோம். சவுண்ட் நல்ல மாதிரி மைக் செக் பண்ணுறதுக்காக கத்துனோம். எல்லா சவுண்டும் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் கத்துன சத்தத்தை வச்சு யாரும் அடிக்க வரையும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஏரியா அப்படி ஒரு என்ன ஏரியான்னு சொல்லலாம், அதை
வீடியோகிராஃபர் கண்டென்ட் எடுத்தாங்க வாயில் வந்து வருது இல்லை. நாங்கள் வந்து இப்போ தந்திரிமலையில் வந்து குகை ஓவியத்தை பார்த்துட்டு சும்மா தான் தந்திரிமலையில் வந்து குகை ஓவியத்தை பார்த்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோன்னா டிரெக்டாக இப்போ முன்னுக்கு போகிறோம். முன்னுக்கு போயிட்டு இந்த விகாரையை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வவுனியா நோக்கி என்ன செய்ய போகிறோன்னா போகிறோம். வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். கட்டாயம் வவுனியாவில் உள்ளவங்க டைம் கிடைச்சா நல்ல செம்ம லொக்கேஷன் வந்து ஒரு நாள் வந்து பாருங்க இந்த தந்திரிமலைக்கு. என்ன செய்ய ஒரு நாள் டைம் கிடைச்சா இந்த தந்திரிமலை வந்து பாருங்க. கட்டாயம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இங்கே வரணுமா அப்படின்னு யோசிச்சேன். நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க வேற லெவலாக இருக்குங்க. அந்த காற்று, அந்த நேச்சர், இந்த அமைஞ்சிருக்கிற இடம் எல்லாமே வேற லெவல். கட்டாயமாக வவுனியாவில் இருக்கிறவங்க, அன்றாபுரத்தில் இருக்கிறவங்க, இந்த தந்திரிமலை சுற்றி இருக்கிறவங்க கட்டாயமாக வந்து என்ன செய்யுங்க பாருங்கள். ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இடம் தந்திரிமலை. மறக்காமல் கட்டாயமாக வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா தொடர்ந்து நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தந்திரிமலையில் என்னன்னு சொன்னால் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இனி வந்து இருட்டாமாயிட்டு எடிட்டிங் இருக்குது. நீ அதை நாங்கள் யூடியூப்பில் போடணும். அந்த எடிட்டிங் வேலையும் இருக்குது, அதுவும் நாங்கள் பார்க்கணும். சப்ஸ்கிரைபர் வேறு இருக்குது. என்னென்ன சொன்னால் நீங்கள் நாங்கள் போடுற வீடியோவை பார்க்கணுமெண்டா பக்கத்தில் என்னென்ன பெல் பட்டன் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டு இருக்கும். ஓகே, உங்களில் வந்து விடைபெறுவது டிஜே தர்ஷன் ப்ளாக். பாய். போதும்னு நினைக்கிறேன். முடிஞ்சு இவ்வளோ நேரம் சுற்றி முடிஞ்சுட்டு இப்போ நாங்கள் ப்ளாக்கை க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா இருட்டுச்சு. நாங்கள் இப்போ வவுனியாவை நோக்கி செல்லணும், யானை காடை தாண்டி. நன்றி, பாய். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன சேனல்ரா? டிஜே தர்ஷன் வ்ளாக்ஸ். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். ஸோ ஃபைனலி நாங்கள் ஃபுல்லாகவே தந்திரிமலையை பார்த்துட்டு, விகாரையும் பார்த்துட்டு, புகை ஓவியத்தை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக காய்ச்சிக்கிட்டு இருந்ததுனால நாங்கள் வந்து அப்படியே வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், வரும்போது வரணுமா போகணுமா அப்படின்னு யோசிச்சா நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு லெவலாக இருந்துச்சு. உண்மையாக இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களை இதே ஃப்ரெண்ட்ஸோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தர்ஷன். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.